நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 17வது வசனம், உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அப்படின்னு சொல்லுது. அவன் இடரும் பொழுது உன் மனம் மகிழாது இருப்பதாக, கழிகூறாது இருப்பதாக அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. சோ இன்றைக்கு நம்மளுடைய சத்துரு விழும்பொழுது, நம்ம இந்த பிசினஸ்ல எல்லாம் நிறைய பேர் பார்த்துருவோம். பிசினஸ்ல வந்து நமக்கு போட்டியா இருக்கக்கூடியவங்க, அது மாதிரி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் பண்ணுவாங்க. போட்டியா இருக்கக்கூடியவங்க விழுந்துட்டாங்க, தோத்துட்டாங்க, அவங்களால முடியல அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்பாடா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், என் பிசினஸ் நல்லா வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பட் வசனம் வந்து கொஞ்சம் உல்டாவா தான் சொல்லுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சந்தோஷப்படாதீங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம சக மனுஷனா பாக்குறதுக்கு நம்ம கத்துக்கணும். ஆண்டவர் வந்து தேவ சாயலாகவே ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவன் வந்து தேவ சாயலாக உருவாக்கப்பட தேவனுடைய பிள்ளை. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் தான் படி அளக்கணும், இந்த பிள்ளைக்கும் ஆண்டவர் தான் படி அளக்கணும். அந்த பிள்ளையை ஜெயிக்க வைக்கிறதும் ஆண்டவர் தான், இந்த பிள்ளையை ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறது எவ்வளவு நல்லா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி நல்லா இருக்கும். அதை விட்டு ஒருத்தனை தோக்கடிச்சுட்டு நான் ஜெயிக்கிறேங்க அப்படின்றது எப்படி நல்லா இருக்கும். அப்ப சத்துரு விழும்பொழுது சந்தோஷப்படாதீங்க. பிசினஸ்ல விழுந்தாலும் சரி, பாவத்துல விழுந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை சந்தோஷப்படாதீங்க. அது சந்தோஷப்பட வேண்டிய காரியம் கிடையாது. சோ அவங்களை தூக்கி விடுறதுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க, எதையாவது பண்ணுங்க. காசு கொடுத்து அவன் கடன் வந்து மீள முடியும்னா காசு கொடுத்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. அதே காசு கொடுக்கல ரொம்ப ஞானமா இருங்க. நீங்க எங்கேயாவது கடன் வாங்கி எல்லாம் கொடுக்காதீங்க. உங்ககிட்ட இருந்தா கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல அவங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. எதையோ ஒண்ணு பண்ணி அவங்களை வந்து ஆண்டவருக்குள்ள கொண்டு வாங்க. அவங்களை வந்து திரும்ப பழைய இடத்துக்கு கொண்டு வாங்க. அவன் விழும்போது சந்தோஷப்படாதீங்க. அப்பாடா அவன் விழுந்துட்டாப்பா, இனிமேல் நம்ம மட்டும் சந்தோஷமா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இது ஆண்டோடைய பிள்ளைகளுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் சத்துருக்களையும் நேசியுங்கள் அப்படின்னு சொல்லுது. அப்போ நான் வந்து சத்துருவை நேசிக்க வேண்டிய ஆளுங்க. அப்படி இருக்கும்போது என்னோட சத்துரு விழும்பொழுது நான் வந்து சந்தோஷப்படவே கூடாது. அவனையும் நேசிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய சத்துரு விழும்பொழுது அவனை தூக்கி விடுங்க. அவன் பாவத்துல விழுந்தானால் அது உணர்த்தி சொல்லி அவனை வெளியே கொண்டு வாங்க. பிசினஸ்ல கடன்ல விழுந்துட்டானே ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணி கூட்டி வாங்க. அவன் எங்க விழுந்தாலும் சரி, அவனை வந்து தூக்கி விடுறதுக்கு நீங்க பிரயாசப்படுங்க. உங்க சத்துருவை சத்துருவாய் எண்ணாதிருங்கள். அவன் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டான் அதனால சத்துரு கரெக்ட் தான், ஆனாலும் அவனை சத்துருவாவே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவன் வந்து இடரும் பொழுது விழும் பொழுது பிரச்சனை வரும்பொழுது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா சத்துரு ஃப்ரெண்டா மாறிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் கூட நிறைய இடங்கள் நடந்திருக்குது. அதனால உங்களுடைய சத்துருவையும் நேசிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.